வெல்கம் டு சேனல் ஷெஃப். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கின் டோனில் இருந்துட்டு இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் டோனை வந்து ஃபேராக ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் என்னோட ஃபேஸ்க்கும் என்னோட பாடிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸாக கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸாவே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து காமனா கொடுக்குற ஃபீட்பேக் என்னது அப்படின்னா எங்களுக்கு 5 டேஸ்லயே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது, 1 வீக்லயே ரிசல்ட்ஸ் தெரியுது, 2 டேஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரீட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியா வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் என்னோட ப்ராடக்ட்டோட அந்த ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து செக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. அங்க வந்து கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும் இந்த ப்ராடக்ட் நிஜமாவே வந்து ஒர்க் பண்ணுதா இல்லையான்ட்டு. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு ப்ரூஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ ப்ரூஃப் வந்து அங்கே இருக்கும். தாராளமாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாத் பவுடர்ல எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. 100% நேச்சுரல் ப்ராடக்ட். இதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபிராக்ரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கெமிக்கல் சுத்தமா கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். அதாவது மூலிகை வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து எந்த கெமிக்கல்ஸும் இல்லாதனால இதுல சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 100% சேஃபான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் கலர் மட்டும் இம்ப்ரூவ் பண்ண போறது கிடையாது. உங்களோட பாடி அண்ட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கலரை வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டோனா ஆக்கி நல்லா வந்து வெள்ளையாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான டார்க்னஸா இருந்தாலும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கழுத்து மட்டும் டார்க்கா இருக்கு, நெத்தி மட்டும் டார்க்கா இருக்கு, வாயை சுத்தி கருப்பா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த நீஸ்ல அதாவது முட்டில எல்லாம் வந்து கருப்பா இருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான டார்க்னஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சன்னால ரொம்ப டேன் ஆகிருக்கீங்கனாலுமே அதெல்லாம் வந்து சீக்கிரமாவே கியூர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ எவ்வளவு நாள் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களால வித்தின் 1 மந்த்ல இருந்தே ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இந்த பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணு மட்டும் தான் யூஸ் பண்ணும், பசங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 10 வயசுல இருந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஜென்டிலான சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து அவைலபிளா இருக்கு. இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க குழந்தையோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்ல இருந்து ரிசல்ட்ஸ் காமிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இதுல வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹார்ஷா இருக்கிற மாதிரியான எந்த ஒரு இன்கிரியன்ஸும் வந்து ஆட் பண்ணல. 100% நேச்சுரல் ப்ராடக்ட். எந்த கெமிக்கலும் வந்து கிடையவே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற எந்த ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப ஜென்டிலா அண்ட் ரொம்ப சென்சிட்டிவா வந்து இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அவங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால ரொம்ப ஸ்கின் டார்க் ஆகும். ஸோ அதனால அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரல் வேல வந்து போயிடுங்க. ஸோ என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா வந்துட்டு வெள்ளையா கலர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது ஒரு சேஃபான ப்ராடக்ட் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது அப்படின்றதுனால நீங்க தைரியமா வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கோ உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடர் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அண்ட் பாடி பாலிஷிங் ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கலரை வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபேரா வெள்ளையா இது மட்டும் ஆக்காம அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா இம்மன்ஸ் க்ளோ வந்து கொடுக்கும். ரொம்ப நல்ல க்ளோ வந்து இருக்கும். நல்லா வந்து பாலிஷ் பண்ண மாதிரி வந்து இருக்கும். நார்மலா ஸ்கின் கலர் வந்து வெள்ளையா ஃபேரா இருக்கிறதுனால வந்து நம்ம அழகா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அந்த க்ளோ வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் பாக்குறதுக்கே ஒரு லுக்ல இருக்கும். இல்லைன்னா எவ்வளோ நீங்க வந்து ஃபேரா இருந்தாலும் அது வந்து அட்ராக்டிவாவே வந்து தெரியாது. இதுவே நீங்க வந்து ஒரு டஸ்கி டோன்ல இருந்தாலுமே அவங்க வந்து ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் அப்படி பாலிஷ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரெமடியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஜஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹோல் பாடிக்கும் வந்து நீங்க இதை தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஃபேஸ்க்கு மட்டும் தான் ரெமடி சொல்றீங்க அப்படின்ட்டு. ஸோ இனிமே நான் வந்து டார்கெட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும் நான் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறது
போகிறது கிடையாது. எது காமிச்சாலும் பாடிக்கும் இன்க்ளூட் ஆகிற மாதிரியே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெமடிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் செம்மையாக கலர் ஆகிறதுக்கு ஈவெண்ட்டும் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லாவே இது வந்து ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா ஸ்கினை வைட்டன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அதை நாளாக கட் பண்ணிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஆப்பிளாக எடுத்துக்கோங்க. சின்ன ஆப்பிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாதி ஆப்பிள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப், ஓகேங்களா, 1/2 கப் வந்து நீங்கள் வந்து கர்ட், நல்லா திக்கான கர்ட் வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்ரியாக வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வாட்ரியாக ஒரு பேக் வந்து ரெடி ஆகும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து உங்கள் ஃபேஸு பாடி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ட்ரை ஸ்கின்ல இது வந்து அப்ளை பண்ணுங்க. உங்கள் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணாலே வந்து போதும். செம்மையாக உங்கள் ஸ்கின் பல்லன்னு ஆகிருக்கும். நல்லாவே வந்து டேன் ரூம் ஆகிருக்கும். நல்லா வந்து ஸ்கின் ஷேடே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து நடக்கும். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் சேஞ்சஸ் வந்து தெரியும். ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து விசிபிளாக சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து காஸ்ட்லியாக நிறைய க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தா ஆப்பிள்ன்றது ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து இது வந்து கொடுக்கும். அடிஷ்னல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் போடுறது கம்மி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த ரெமெடி, என்ன பேக்கு, என்ன யூஸ் பண்ணாலும் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இது வேணா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து குழந்தையிலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜென்டலாக தான் வந்து இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பாய்.